திருச்சி அருகே துறையூர் பகுதியில் இபிஎஸ் பிரச்சாரத்தின் போது வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்து அதிமுகவினர் தாக்கிய விவகாரம் தொடர்பாக 4 பேருக்கு முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. யார் யாருக்கெல்லாம் தற்போது முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். திருச்சி துறையூர் பகுதியில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்து அதிமுகவினர் தாக்கிய வழக்கில் பாலமுருகவேல், விவேக் உள்ளிட்ட 4 பேருக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த பாலமுருகவேல் என்ற அமைதி பாலு, விக்கி என்ற விவேக், தீனதயாளன், கலிங்கமுடையான்பட்டி பொன் காமராஜ் ஆகிய 4 பேர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு முன்ஜாமீன் மனுவினை தாக்கல் செய்கிறார்கள். அதில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் மக்கள் சந்திப்பு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது காவல்துறையின் முன் அனுமதி பெற்று திருச்சி துறையூர் பேருந்து நிலையம் அருகே 24/8/2025 அன்று மாலை 6 மணி சுமார் 6:30 மணி அளவில் அரசியல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். பொதுமக்களும் தொண்டர்களும் உற்சாகமாக எடப்பாடியார் உரையை கேட்க இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு 108 ஆம்புலன்ஸ் ஆனது அந்த பக்கமாக அவசரமாக ஓட்டுநர் ஓட்டி வந்தார். இதனால் பொதுமக்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அப்பொழுது தகராறு ஏற்பட்டது. இதில் சிலர் வாகனத்தை தாக்கினார்கள். இது குறித்து ஆம்புலன்ஸ் டிரைவர் புகாரின் பேரில் துறையூர் காவல் நிலையத்தினர் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் எங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், இந்த வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என கேட்டிருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மகேந்திரன் கூறும்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் பொதுக்கூட்டத்திற்கு வேண்டுமென்றே இது போன்ற ஆம்புலன்ஸ்களை அனுப்பி வைத்து தொண்டர்களுக்கு இடையூறு செய்கிறார்கள் என வாதிட்டார். இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அதுபோக இதற்கு அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர்களுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது. மனு குறித்து துறையூர் காவல் நிலைய ஆய்வாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.